வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்கள் இடத்தில் சில விளக்கங்களை கொடுக்கிறேன், கேளுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா. அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் எத்தனையோ ஜாதகம் பார்த்திருப்போம், எத்தனையோ பரிகாரம் பார்த்திருப்போம், எத்தனையோ கோயில் கோர்த்துக்கு சென்று வந்திருப்போம், நீர்நிலைகளில் நீராடி கொண்டு வந்திருப்போம், பல பரிகாரங்களை செய்திருப்போம். காசியில் ராமேஸ்வரம், கும்பகோணம், கொடுமுடி, பவானி, உலகத்தில் எங்கெங்க நதிகளில் சங்கமிக்குதோ அங்க எல்லாம் நாம் சந்தித்து நீராடி கொண்டு நம்மளுடைய கஷ்டங்களை போக்கிக் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் ஒரு ஜோதிடர் உலகத்தில் இவ்வளவு நடக்கும் என்று யாராவது உங்களுக்கு சொல்லியிருப்பார்களா? இந்த 500 ஆண்டுகள், 100 ஆண்டுகள், 50 ஆண்டுகள். நான் சாதாரண ஒரு சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். நான் பெருமையாக சொல்லவில்லை, என்னுடைய பேருக்காக சொல்லவில்லை. இந்த சோழி மூலமாக இந்த 2026 எப்படி போய்கொண்டு இருக்கிறது என்பதை பொதுவாக உங்களுக்கு நான் சோழியில் சொல்லியிருக்கிறேன், யூடியூப் சேனலில். அது நன்றாக பார்த்தவர்களுக்கு புரியும், பார்க்காதவங்களுக்கு தெரியாது. நான் அதுக்காக தான் இப்போ சொல்லுகிறேன். 2026 என்ன சொன்னார் என்று நீங்க இன்னொரு பார்க்கறது பாருங்க. அதே போல் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கும் போது யுத்தத்தில் யாராவது தலைவர்கள் 2 தலைவர் 3 தலைவர் தலை கொள்ளும் என்று சொல்லியிருந்தேன். அது முக்கியமான ஒரு தலைவரை ஒரு 24 ஹவர்ஸில் நான் பேசி முடிச்சு 24 ஹவர்ஸில் அவருக்கு மரணம் ஆகிவிட்டது. ஒரு சோழி பார்க்கிறவர் அவன் பிரச்சனையே பார்க்கறதுக்கு இந்த காலத்தில் முடியவில்லை. உலகத்தில் நடப்பதை சொல்கிறான் என்றால் அவனுக்கு எவ்வளவு அறிவு இருக்கும், என்ன வைத்திருக்கிறான், அதை நீங்க சிந்தித்து பாருங்கள். அதே போல் உலகம் மாறிக்கு தங்கம் ஏறிக்கொண்டு இருக்கிறது, மக்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். நானும் அத்தான் சொன்னேன், தங்க விலை இறங்கும். இதை யாராவது நம்ம தமிழகத்திலேயோ இந்தியாவிலேயோ உலகத்திலேயோ ஜோதிடர்கள் யாராவது தங்கத்தை பற்றி பேசியிருப்பார்களா? பொருளாதார வல்லுநர்களோட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று இறங்கும், நாளை இறங்கும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஜோதிடர்கள் ஆடித்தரமாக தங்கத்தை 6 மாசத்துக்கு வாங்காதீர்கள், தங்க விலை இறங்கும் அப்படி என்று ஏதாவது ஒரு ஜோதிடர்கள் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறார்களா? இல்லை. சொல்லியிருந்தாலும் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிந்த வரைக்கும் தெரியாது. ஆனால் நான் ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தங்கம் வாங்குவதற்கே ஆள் இருக்காது, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். தங்கம் வாங்குவதற்கு ஆள் இருக்காத அளவுக்கு தங்க விலை இறங்கும். ஏன் சொல்கிறேன் என்றால் பொருளாதாரம் தலைவீழாக மாறிவிட்டது. உலகத்தில் பணக்காரர்களெல்லாம் ஏழையாகி நிலைமை வந்து கொண்டிருக்கிறது. ஏழையெல்லாம் பணக்காரர்கள் வந்து கொண்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கோடிக்கணக்கான முட்டை அனுப்பினார், பாவம். அது போய் சேர்ந்தாதான் ஒரு காசு. குஜராத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் போய் சேர்ந்தாதான் காசு. திருப்பூரிலிருந்து ஜவுளி ஏற்றுமதி அனுப்பினார்கள், போய் சேர்ந்தாதான் காசு. பெரிய பெரிய தொழிலதிபர்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நான் யூடியூபில் சொல்லி இருக்கிறேன். இப்பொழுது நமது நாட்டில்
வியாபாரிகளாம் பயமுறுத்திட்டார்கள். தங்க விலை ஏறும் ஏறணும். அவங்க என்ன பண்ணாங்க, இருக்கிற காசுல கொண்டு போய் 5 லட்சத்துக்கு வந்துருமே, 10 லட்சத்துக்கு வந்துருமே அப்படி இருக்கிறதெல்லாம் 2 ஓடு 3 ஓடு பொம்மைகள்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தங்கம் வாங்குவதற்கே ஆள் இல்லாத நிலைமைக்கு வர பொழுது. ஏற்கனவே எல்லா தங்கமும் வங்கியில், அனைத்து வங்கியிலும் லோன் இருக்குது. 80,000 ரூபாய், ஒரு கிராமுக்கு 8,000 ரூபாய் மேல வச்சிருக்கிறீங்க. ஒரு பவுன் 80,000 கொடுத்தா தான் வாங்க முடியும். ஆனா இப்ப தங்கமா 50,000 விற்கும் போது நீங்க எங்க 80,000 வாங்க போறீங்க? என்ன அர்த்தம்? தங்கம் வாங்க ஆள் இல்லைன்னு அர்த்தம். என்னடா ஜோதிடம் சொல்லுகிறார்கள் நினைக்காதீர்கள். அது நடந்தே தீபாவளிக்குள் நடந்தே தீரும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தங்க விலை தீபாவளிக்குள் இறங்கியே தீரும். இப்பொழுது இறங்கலாம். வியாபாரிகள் சற்று வேலையை இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இன்னைக்கு நேரத்தை நினைத்தால் தங்க 60 ரூபாய்க்கு விற்கலாம். உலகத்தில் மார்க்கெட்டே இல்லை. ஆனா இருந்தாலும் வாங்கி வச்சது எப்படி கம்மி விலைக்கு விற்கிறது என்று வெறும் சொற்ப விலை 1000 இறக்கி கொண்டிருக்கிறார்கள். வேற வழி இல்லை. ஆனா இறக்கித்தான் ஆக வேண்டும், வேற வழி இல்லை. ஆகவே இந்த சோழி மூலமாக நான் இந்த அளவுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எதுக்காக சொல்லுகிறேன் என்றால், இதே போலதான் பல விஷயங்கள் என்னிடத்திலும் திருமணத்திற்கு உத்தரவு வாங்கி கொண்டு போனவர்கள், நான் சொன்னபடி செய்யாதவர்களுக்கு திருமணத்தை மறந்துட வேண்டிதான். ஏன் என்று நீங்க எந்த கோயிலுக்கு நடவேற சென்றாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இது அகத்திய வழி வந்த ஜோதிடர். இவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு நீங்க கோயில் திருமணம் செய்வதற்கு நீங்கள் முடிவெடுக்கவில்லை என்றால் கடவுள் என்ன செய்வார்? அப்பா சாமி, நீ நடந்துகிட்டே வா, உனக்கு உத்தரவு கொடுத்து விட்டேன், நீ அந்த உத்தரவை செயல்படுத்தவில்லை, நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு தான் கடவுள் சொல்லுவார். நீங்க ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போயிருந்தாலும் சரி, பழனிக்கு மாலை போட்டு போனாலும் சரி, எந்த பகவானுக்கு மாலை போட்டு போனாலும் சரி, அங்கே நமது ஆண்டவன், படைத்த ஆண்டவன் யாரு? அண்ணாமலையார். அவர்கிட்டே மாசம் மாசம் சென்று வந்தாலும் அவர் என்ன சொல்வார்? ஈரோட்டில் ஒருத்தனை உட்கார வைத்திருக்கிறேன், அவனை போய் பார், அவன் சுத்தமாக ஜோதிடம் சொல்லுகிறான் அப்படின்னு தான் உனக்கு உத்தரவு போடுவார். வழிய அவரு நேரடியாக எதுவும் செய்ய முடியாது. அந்த மாதிரி 2 கேஸ் வந்து, அதனால சொல்லுகிறேன், திருமணத்துக்கு இதே சாட்சியா சொல்கிறேன். அந்த அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இது உண்மை. உள்ளூரிலேயே நான் ஜோதிடம் பார்க்கும் இடத்திலே நடந்திருக்கிறது. திருப்பூரில் நடந்திருக்கிறது, கோவை மாவட்டத்தில் நடந்திருக்கிறது, மதுரை மாவட்டத்தில் நடந்திருக்கிறது. மாவட்டத்துக்கு 2 பேருக்கு நடந்திருக்கிறது. மாவட்டத்துக்கு 2 பேர் டெல்லியில் இருக்கிறார்கள், சொல்வதை செய்யாத. ஏன் என்றால் அவர் என்ன சூழ்நில சொல்லாரு, நாம திருப்பதி போறோமே, பழனி போறோமே அப்படின்னு. அதாவது நீ எங்க சென்று வாருங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. கடவுளை வணங்குங்கள், கடவுள் வரம் கொடுப்பார், கொடுக்க மாட்டார். இருந்தாலும் கடவுள் நேரடியாக யாருக்கும் வரம் கொடுக்க முடியாது. அதேபோல் நாம் சிலை செதுக்கிற இடத்தில் திருமுருகன் பூண்டி என்று திருப்பூரில் இருக்கிறது. அங்கே சிலை செதுக்கிக் கொண்டு இருக்கிறார் சிற்பிகள். அவர்கள் கொடுக்காத வரமா உங்களுக்கு கொடுத்துவிடும். அவர்களே இங்க வந்தா சோழி பார்க்கிறார்கள், பையனுக்கு உடம்பு சரியில்லையே,
பையன் சரியில்லையே, பிள்ளை கல்யாணம் ஆகலை என்று முறையிடுகிறார்கள். ஒரு கல்லில் கடவுளை உருவம் எடுத்து கண்டு கல் செதுக்கி கடவுளை உருவாக்குகிறார்கள் அவர்கள். அதை கொண்டு வந்துதான் நாம் கடவுளாக உருவெடுத்துகிறோம். அந்த கடவுளுக்கு உருவேற்றுகிறோம். வெறும் கல்லால் சாமி கும்பிடவில்லை, அந்த சாமிக்கு உருவேற்றுகிறோம். அதே போலத்தான் என்னுடைய வீடியோவுக்கு நான் உருவெடுத்து தான் வீடியோ அனுப்புகிறேன். நான் தெரிந்து கொள்ளுங்கள், இது சாதாரண யூடியூப் சேனல் வீடியோ அல்ல. இந்த வீடியோவுக்கு உயிர் கொடுத்து வைத்திருக்கிறேன். நீங்க எந்த அளவுக்கு இதை நீங்க பார்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதை அடிக்கடி சொல்கிறேன். நீங்க அவன் கலக்கலாம், அவன் டிவி பார்க்கறது சொல்றான்னு நினைக்கிறீங்க. அப்படி நினைக்காதீர்கள். 10 நாளைக்காவது 15 நாளைக்கு பாருங்கள். கஷ்டம் நீங்க விளையாண்டா என்ன கேள்வி சொல்லுகிறேன். அதே போல் உத்தரபாக்கியம் உள்ளவர்கள் கண்டிப்பாக இதை பாருங்கள். உங்களுக்கு அந்த புத்திர தோசை நீங்கும். கோயில் கோத்துக்கு சென்று வருவதை விட இந்த டிவி சேனலை பார்த்தீங்கன்னால் உங்களுக்கு சில நல்ல கருத்து கிடைக்கும். அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் என்னுடைய ஜோடி பார்க்க நேரம் காலை 7 மணி முதல் 12 மணி வரை மட்டும்தான். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபி மருத்துவமனை அருகில் சீனியின் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.